வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம விவோ T1 Pro 5G மொபைலில் லேட்டஸ்ட்டாக ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மந்த்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட். ஸோ இந்த அப்டேட் ஒரு சில பேர் நீங்கள் கொடுத்துருப்பீங்க, ஒரு சில பேர் கொடுக்காம இருப்பீங்க. ஸோ கொடுத்துருந்தீங்கன்னா உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இப்போ தான் நான் இனிமேல் தான் கொடுக்க போகிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பிஃபோர் அப்டேட் நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கிறேன். வீடியோ குவாலிட்டி அண்ட் ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஸ்டெபிலைசேஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு வீடியோ ஃபுட்டேஜ் நல்லா ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ குவாலிட்டி பிஃபோர் அப்டேட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிங்க. ஆஃப்டர் அப்டேட் ஒரு ஷார்ட் வீடியோ ஒன்று போகிறேன், செல்ஃபி வீடியோ. ஸோ வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஃபோட்டோஸ் எடுக்கும்போது அண்ட் அப்டேட் கொடுக்கும்போதெல்லாம் செம வெயில் அடிச்சுது. ஸோ அதுவே இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன், அதாவது எடிட்டிங் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா செம மழை பெய்யுது. ஸோ எது எப்படியோ இதெல்லாம் வந்து பிஃபோர் அப்டேட் சாம்பிள்ஸ். பிஃபோர் அப்டேட் கேமரா சாம்பிள்ஸ் நல்லா தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. கலர் அக்யூரசி ஓகே. ஒரு 20,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு என்னெல்லாம் நம்ம எதிர்பார்க்குறோமோ அதெல்லாம் இருக்குது. ஸோ 20,000 கொஞ்சம் அதிகமாக போகும்போது நம்ம ஒரு 24,000 இவங்க வந்து எம்ஆர்பி போட்டிருப்பாங்க, இல்லை 21,000 வரைக்கும் கார்டு ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ அந்த 21,000 கம்மியாக வாங்கினீங்கன்னா இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு கேமரா மொபைல் அப்படின்னு சொல்லலாம். பட்டு 22,000 23,000 வாங்கினீங்கன்னா கொஞ்சம் கேமரா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சூப்பரான மொபைலாக இருக்கும். ஸோ கேமரா மட்டும் பார்க்கும்போது பிஃபோர் அப்டேட் நல்லா தான் இருக்குது. ஸோ ஓவராலாக செல்ஃபி கேமராவும் நல்லா தான் இருக்குது, ரியர் கேமராவும் நல்லா தான் இருக்குது, அல்ட்ரா வைடும் நல்லா தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது அல்ட்ரா வைட் சாம்பிள்ஸு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா லைட்டிங்லாம் செம்ம லைட்டிங் கண்டிஷனில் நல்லா தான் இருக்குது. கலர் அக்யூரசி பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ டைரெக்டாக சன்னை ஷூட் பண்ணும்போது கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கலர் அக்யூரசி இந்தளவு கிளியராக வருது. பட் சம்டைம்ஸ் இது பார்த்தீங்கன்னா 2x 5x ஜூம் பண்ணி எடுத்தது. ஸோ அந்த 5x ஜூமில் லைட்டாக ஒயிட் பேலன்ஸ் தடுமாற்றம் இருக்குது. ஸோ அது ஆஃப்டர் அப்டேட்டும் அதே மாதிரி தான் இருக்குது. பிஃபோர் அப்டேட் லைட்டாக இருக்குது, ஆஃப்டர் அப்டேட் கொஞ்சம் அதிகமாக இருக்கா என்னன்னு தெரில. ஸோ வீடியோட கடைசியில் நான் ஆஃப்டர் அப்டேட் கேமரா சாம்பிள்ஸ் அட்டாச் பண்ணுறேன். ஸோ அதை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ எப்படி பார்த்தாலும் கலர்ஸ் வந்து சம்டைம்ஸ் பார்த்தா கொஞ்சம் கலர் அக்யூரசி ரியர் கேமராவில் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. செல்ஃபி கேமராவில் நம்ம ஃபேஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் பூஸ்டப் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்கும்போது விசிபிளாக தெரியும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா டைரெக்டாக என் தலைக்கு பின்னாடி சன் இருக்குது. சன் இருக்கும்போது ஃபேஸ் டிடெக்ட் பண்ணுறதே பெரிய விஷயம். ஸோ இதில் ஓரளவுக்கு தெரியுது. பட் IQ Neo 6 Neo 7 இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும் செல்ஃபி கேமரா இதோட கம்பேர் பண்ணும்போது. பட் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இதோட ஒரு 5,000 6,000 அதிகமாக இருக்கும். ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஸோ எது எப்படியோ செல்ஃபி கேமரா உங்களுக்கு விவோவில் சூப்பராகவே இருக்குது, விவோ T1 ப்ரோவில். இந்த விவோ T1 Pro 5G மொபைல் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு மொபைல் தான், காம்பேக்டாக இருக்கும். அண்ட் இதில் இருக்கக்கூடிய ப்ராசஸர் பார்த்திங்கன்னா Qualcomm Snapdragon 778G அப்படின்னு ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 90 Hz சூப்பர் AMOLED டிஸ்பிளே, உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கிடச்சிரும். ஸோ இதே ப்ராசஸர் போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா விவோவில் V29 சீரியஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் விவோ V29 இதே ப்ராசஸர் தான் இருக்குது. ஸோ சேம் ப்ராசஸர், ஒரு ஜென்ரேஷன் முன்னாடி இருக்கக்கூடிய ப்ராசஸர் தான் இது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து ஒரு 1000 ரூபா கம்மி பண்ணி 23,000 போட்டிருக்காங்க. பட் கார்டு ஆஃபர்லாம் கொடுத்து உங்களுக்கு ஆல்ரெடி 20,000 அதை விட கம்மியாகவும் கிடச்சிது. இப்போ அந்த கார்டு ஆஃபர் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஒன்லி 1 ஸ்டாக்கு 2 ஸ்டாக்கு இந்த மாதிரிலாம் போட்டு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 12 இருக்கும். ஒரு அப்டேட் கொடுத்தீங்கன்னா Android 13 கிடச்சிரும். ஸோ 24,000 வந்து 6GB RAM 128GB வேரியண்ட்டு. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 23,000 அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் கார்டு ஆஃபர் ஏற்கனவே ஒரு 3,000 கொடுத்துருந்தாங்க. அந்த கார்டு ஆஃபரை இப்போ காணவில்லை. ஸோ கார்டு ஆஃபரை கட் பண்ணது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ கார்டு ஆஃபர் திரும்பவும் கொடுத்தா ஒரு சூப்பரான சாய்ஸு. ஸோ கார்டு ஆஃபர் இல்லாமலே இன்னும் ஒரு 1000 2000 விலை கம்மி பண்ணியிருக்கலாம். பட் அவங்க பண்ணலை. பட் இதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா விவோவில் T2 Pro 5G மொபைல் லான்ச் பண்ணிட்டாங்க. அதுவும் கிட்டத்தட்ட 8GB RAM 128GB வேரியன்ட் 22,000 ஆஃபரில் வைக்கிறாங்க. ஸோ ஆஃபர் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 24,000 ப்ரைஸ் டேக் போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு MediaTek ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. பட் கர்வ்டு AMOLED டிஸ்பிளே. அதில் இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு 8MP அல்ட்ரா வைட் கேமரா கிடையாது. ஸோ இதில் 8MP அல்ட்ரா வைடாக இருக்குது, மெயின் கேமராவும் இருக்குது. ஸோ அல்ட்ரா வைடுன்னு ஒரு கேமரா ஒன்று இதில் வச்சுருக்காங்க. ஸோ அது இல்லாமல் தான் இருக்குது இப்போ வர லான்ச் பண்ணக்கூடிய மொபைல்ஸில். ஸோ ஏற்கனவே இருக்கக்கூடிய அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா 13.1.23.2 அப்படின்னு இருக்குது.
ஸோ இப்போ கிடைச்சிருக்கிற அப்டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டேபிள் வெர்ஷனில் எனக்கு கிடைக்கல. எனக்கு வந்து இந்த ட்ரையல் வெர்ஷனில் தான் கிடைச்சிருக்கு. ஸோ ட்ரையல் வெர்ஷன் நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா அப்டேட் நவுன்னு இருக்கும். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அப்டேட் காமிக்கும். ஸோ அப்டேட் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 455 MBன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அக்டோபர் 2023க்கான கூகுள் செக்யூரிட்டி பேட்ச் அண்ட் ப்ளூடூத்தில் ஏதோ ஒரு சில இஷ்யூஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறதா போட்டிருக்காங்க. ஸோ இதே தான் ஆல்ரெடி நம்ம IQ Neo 6லையும் பார்த்தோம். ஸோ டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் கொடுத்துட்டோம். நீங்கள் டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களோட பேட்டரி பர்சன்டேஜ் கொஞ்சம் அதிகமாக வச்சிங்க. நான் கொஞ்சம் கம்மியாக வச்சு தான் கொடுத்துருக்கேன். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 80% வச்சுட்டு கொடுங்க. ஸோ அப்போ தான் உங்களுடைய மொபைலோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் ஆகிடும். டவுன்லோட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13.1.24.1 இருக்குது. ஸோ ஆல்ரெடி 23.2 இருந்தது, இப்போ 24.1ன்னு காமிக்குது. ஸோ அந்த அப்டேட் வெர்ஷன் உங்களுக்கும் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்டேட்டோட டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியும். ஸோ உள்ளே போய் நம்ம செக் பண்ணி பார்த்தாலும் நமக்கு அக்டோபர் மந்த்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் கிடச்சிடுச்சு. ஸோ அப்டேட் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொடுத்தேன். ஆஃப்டர் அப்டேட் பார்த்தீங்கன்னா ஓரளவு டச் ரெஸ்பான்ஸ் நல்லா தான் இருக்குது. அண்ட் 90 Hz டிஸ்பிளே ஓரளவு ஸ்மூத்தாகவே இருக்குது. பட் நீங்கள் 120 Hzலாம் யூஸ் பண்ணிங்கன்னா அந்தளவு ஸ்மூத்தாக இருக்குது. அந்தளவுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஓரளவு ஓகேவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் ஆஃப்டர் அப்டேட் அந்த ஸ்க்ரால் பண்ணும்போது ஸ்பீடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இப்போ தான் அப்டேட் கொடுத்தேன். ஸோ அப்டேட் கொடுத்ததுக்கப்புறமா ஒரு சில கேமரா சாம்பிள்ஸ் எடுத்துருக்கேன். அதையும் அட்டாச் பண்ணுறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைட்டாக ஒயிட் பேலன்ஸ் கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆஃப்டர் அப்டேட்ஸ். ஸோ பிஃபோர் அப்டேட்டோட கம்பேர் பண்ணும்போது ஆஃப்டர் அப்டேட்டில் அந்த ஒயிட் பேலன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். ஸோ எப்படி பார்த்தாலும் செல்ஃபி கேமரா ஓரளவு நல்லாவே தான் இருக்குது. பிஃபோர் அப்டேட்டும் ஆஃப்டர் அப்டேட்டும் ஓரளவு ஓகேவாக தான் இருக்குது. ஸோ ஹீட்டிங் இஷ்யூ பொறுத்த வரைக்கும் லைட்டாக அப்டேட் கொடுத்துட்டு கண்டினியூஸாக நான் கேமரா யூஸ் பண்ணதால் லேசாக ஹீட்டிங் இருந்தது. வெயிலும் செம ஹாட்டாக இருக்குது. ஸோ அதனால் லைட்டாக ஹீட்டிங் இருக்குது. ஸோ இதை அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் யூஸ் பண்ணால் தான் பேட்டரி ட்ரைனிங் இருக்கா இல்லை ஹீட்டிங் ப்ராப்ளம் வேறு ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ண முடியும். நீங்கள் யாராவது கேமராக இருந்தீங்கன்னா உங்களுடைய கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு விவோவில் ஒரு சூப்பரான பேட்டரி லைஃப் இருக்கக்கூடிய மொபைல் பார்த்தீங்கன்னா விவோ T1 Pro 5G மொபைல். ஸோ உண்மையிலே ஒர்த்தான ஒரு மொபைல் தான். ஸோ கேமரா சாம்பிள்ஸ் அட்டாச் பண்ணுறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஆஃப்டர் அப்டேட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ கிளிப்பிங் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் அப்டேட் இந்த பர்டிகுலர் விவோ T1 Pro 5G மொபைலோட செல்ஃபி கேமராலேருந்து ஷூட் பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ 16 MP செல்ஃபி கேமராவில் ஆஃப்டர் அப்டேட் உங்களுக்கு வீடியோ ஃபுட்டேஜ் ஸ்டேபிளாக தான் இருக்குது. பட் இதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் பார்த்த பிஃபோர் அப்டேட்டோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டீட்டெயில்ஸ் லெவல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்டு வாய்ஸ் கிளாரிட்டி அண்டு வீடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஆடியோ கிளாரிட்டியாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுட்டேஜ் பொறுத்த வரைக்கும் நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு கிளியராக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. மற்றதெல்லாம் நான் திரும்ப செக் பண்ணி பார்த்தா தான் எனக்கு தெரியும் மற்ற கிளாரிட்டிலாம். ஸோ பேக்ரவுண்ட் மட்டும் கொஞ்சம் லைட்டாக ஒயிட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ அதுவும் நான் திரும்ப செக் பண்ணால் தான் தெரியும். ஸோ இப்போ வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய கேமரா சாம்பிள்ஸ் ஆஃப்டர் அப்டேட் ஷூட் பண்ணது. ஸோ ஆஃப்டர் அப்டேட்டும் பார்த்திங்கன்னா செல்ஃபி பொறுத்த வரைக்கும் செல்ஃபி வீடியோவாக இருந்தாலும் சரி செல்ஃபி ஃபோட்டோவாக இருந்தாலும் நம்மளுடைய ஹியூமன் பீயிங்கோடைய கலர்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூக்கலாக கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ இது வந்து ரியர் கேமராவோட கம்பேர் பண்ணும்போது செல்ஃபியில் கலர் அக்யூரசி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ என் தலைக்கு பின்னாடி சன் இருக்குது. ஸோ ஃபேஸை ஓரளவு டிடெக்ட் பண்ணுது அப்படின்னு தான் நினைக்கிறேன். போர்ட்ரேட் மோடில் ஓரளவுக்கு எட்ஜ் டிடெக்ஷன் நல்லாவே இருக்குது. அண்டு ஃபோட்டோ நம்ம எடுத்தாலும் தலைக்கு பின்னாடி சன் இருக்கும்போது இந்த அளவு தான் அக்யூரசி கிடைக்குது. ஸோ இதுவே IQ Neo 6ல் கம்பேர் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு சன்னு உங்கள் மேலே படும்போதெல்லாம் சொல்லவே தேவையில்ல. செல்ஃபி கேமரா விவோவில் சூப்பராகவே இருக்கும். அதுவும் இந்த விவோ T1 Proவில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரியர் கேமராவில் நீங்கள் சன்னை டைரெக்டாக ஷூட் பண்ணால் கூட உங்களுக்கு கலர் அக்யூரசி நல்லாவே இருக்குது. ஸோ அதாவது சன்னுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸோடைய கலர் அக்யூரசி நல்லாயிருக்கு. அதே மாதிரி அல்ட்ரா வைடும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஓரளவு ஓகேவாக இருக்குது. எதனால் அப்படின்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இப்போ நிறையா மொபைல்ஸில் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் கேமராவே கிடையாது. ஸோ அல்ட்ரா வைடு ஓரளவு டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணுது. அதில் எந்த குறையும் கிடையாது. ஸோ அல்ட்ரா வைட்லேயும் உங்களுக்கு கலர் அக்யூரசி ஓரளவு ஓகேவாக இருக்குது. பட் டைனமிக் ரேஞ்ச் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸோ டைரெக்டாக சன்னை ஷூட் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் டைனமிக் ரேஞ்ச் தடுமாற்றம் இருக்குது. ஸோ அடுத்ததாக மெயின் கேமரா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓரளவு நல்லாவே இருக்குது. அதே நீங்கள் 2xல் ஜூம் பண்ணிங்கன்னா அந்த டைனமிக் ரேஞ்சில் இங்கேயும் அந்த சன்னுக்கு நேராக ஷூட் பண்ணும்போது மட்டும் தடுமாற்றம் இருக்குது.
மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு டைனமிக் ரேஞ்ச் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 5xல் நீங்கள் ஷூட் பண்ணும்போதும் டீட்டெயில்ஸ் லெவல் நல்லாயிருக்கு, கலர் அக்யூரசி நல்லாயிருக்கு, ஓரளவுக்கு இமேஜ் குவாலிட்டி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு, ஜூம் பண்ணி பார்த்தாலும் அந்தளவுக்கு உடையாமல் இருக்குது. பட் பிஃபோர் அப்டேட்டோட கம்பேர் பண்ணும்போது ஆஃப்டர் அப்டேட்டும் மோர் ஆர் லெஸ் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ எந்த விதமான சேஞ்சஸும் எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இப்போ நான் அப்லோட் பண்ணியிருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சடனாக டக்குன்னு கிளிக் பண்ணது தான். ஸோ இதில் வந்து எந்த விதமான எடிட்டிங்குமே நான் பண்ணல, எதுவுமே ரிமூவ் பண்ணவும் இல்லை. ஸோ அப்படி பார்க்கும்போது ஷட்டர் ஸ்பீட் ரொம்ப சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி கேப்சர் பண்ணுறதும் டீட்டெயில்ஸ் லெவல் நல்லாயிருக்கு. ஸோ எந்த ஒரு இமேஜுமே வந்து வேஸ்ட் ஆகாத மாதிரி ஃபோட்டோஸ் நமக்கு கிடைக்குது. ஸோ அதன்படி பார்த்தாக்கா ஓரளவுக்கு நல்லாவே சாஃப்ட்வேர் இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ விவோவை பொறுத்த வரைக்கும் அந்த ஆப்டிமைசேஷனில் உங்களுக்கு பெட்டரான ஒரு ப்ராசஸிங் இருக்குது. ஸோ செல்ஃபிலையும் பார்த்தீங்கன்னா அதே அளவு டீட்டெயில்ஸ் லெவல் நல்லாயிருக்கு. ரியர் கேமராவில் நீங்கள் 5xல் ஜூம் பண்ணி எடுத்திங்கன்னா கூட உங்களுக்கு டீட்டெயில்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ப்ராசஸிங் தான் ரொம்ப சூப்பராக இருக்குது, ஃபன் டச் ஓஎஸோடைய ப்ராசஸிங். ஸோ இப்போ ரீசெண்டாக நான் ஒரு அன்பாக்சிங் ஒன்று பண்ணேன், விவோ T2 5G மொபைல். ஸோ அதோட கம்பேர் பண்ணும்போது இந்த விவோ T1 ப்ரோ பல மடங்கு கொஞ்சம் பெட்டரான சாய்ஸாக இருக்குது. ஸோ அதுக்கு காரணம் இதில் இருக்கக்கூடிய ப்ராசஸரும் ஒரு காரணம். ஸோ அதனால் உங்களுக்கு ஃபோட்டோஸ் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்குது, வீடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்னாப்ட்ராகன் 778G அப்படிங்கிற ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா 20,000ல் விவோ மொபைலில் கிடைக்குதுன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸ். பிடிச்சா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.